உங்கள் லைஃப் ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் ரொம்ப சப்பையாக போகுதா? அப்போ உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவ் பீப்புள் எனிமீஸ் யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் லைஃப் ரொம்ப காரசாரமாக போகும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எது பண்ணாலும் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா இருந்து காட்டணும்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் உங்கள் லைஃப்பில் முன்னாடி போவீங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் லைஃப்பில் ஒரு பெட்டரான பொசிஷனுக்கு போய் உட்காந்துருவீங்க. லெட்ஸ் இமேஜின் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் மட்டுமே ஓடிக்கிட்டே இருந்தால் அதில் எந்த சுவாரஸ்யமே இருக்காது. அதில் ஒரு 2 பேர் உங்களை தாண்டி ஓடணும், ஒரு 2 பேர் உங்களுக்கு பின்னாடி ஓடணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது நம்ம டார்கெட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பர்சனை கண்டுபிடிக்க முடியலையா, கவலையே படாதீங்க. அவங்க உங்களை சுற்றி தான் இருப்பாங்க. எதனாச்சும் ஒரு புது விஷயம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வைத்தறிச்சிட்டு வெளியே வருவாங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு லைஃப்பில் பாசிட்டிவ் பர்சன் தான் இருக்காங்க சுற்றி, நான் எனிமீஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் இருக்கீங்க. அதை விட்டு நான் வெளியே வரல, எந்த ஒரு புது விஷயத்தையும் அப்ரோச் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க, புது விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. எனிமீஸ் யாருன்னு தெரிவாங்க, அவங்கள உங்களை செட் பேக்காக வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக ட்ரை பண்ணலாம். இதை எப்படி பார்க்கலாம், ஒரு மூவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லன் இருந்தால் தான் ஹீரோக்கே வேலை, வில்லன் இல்லைனா ஹீரோக்கு வேலை இல்லை. அதனால உங்கள் லைஃப்பில் வில்லன் யாருன்னு கண்டுபிடிங்க, நீங்கள் அதுக்கு ஹீரோவாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் ஃபயர் அப்.